கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையாக இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய சத்திய வசனத்தில இயேசு மனிதனை ஏன் தேடி வந்தார்? மனிதனை ஏன் தேடி வந்தார்? எதற்காக தேடி வந்தார்? அவருடைய நோக்கம் என்ன என்றுதான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இயேசு மனிதனை ஏன் தேடி வர வேண்டும்? எல்லா மனிதர்களும் அநேக தெய்வங்களை தேடி போகும் பொழுது இந்த தெய்வன் மாத்திரம் ஏன் மனிதனை தேடி வர வேண்டும்? எந்த நோக்கத்தோடு தேடி வந்தார்? எந்த நிலையில் இருக்கிற மனிதர்களுக்காக தேடி வந்தார் என்றுதான் இன்றைய நாம் சத்தியத்தை பார்க்க போகிறோம். நாம் எந்த நிலையிலே இருந்து வாழ்கிறோமோ அந்த நிலைக்கேற்றபடி இயேசு எப்படி வந்தார் என்பதை குறித்து நாம் இன்று இந்த சத்தியத்தின் மூலமாக கேட்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் 3 விதமான ஜனங்களுக்காக இந்த இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். 3 விதமான ஜனங்களுக்காக. ஒன்று, ஒன்றும் அறியாத மனிதர்களுக்காக, சகல மனிதர்களுக்காக. இந்த தேவன் மாத்திரம்தான் எந்த மனிதனுடைய நோக்கத்துக்காகவோ இல்ல குறிப்பிட்ட ஒரு ஆட்களுக்காகவோ, ஒரு குறிப்பிட்ட சன்னதிக்காகவோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்காகவோ, ஒரு குறிப்பிட்ட மொழிக்காருக்காகவோ இந்த இயேசு என்கிற தேவன் வரலைங்க. அவர் முழு உலகத்திற்காகத்தான் வந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. முழு உலகத்திற்காக வந்தவருங்க அவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று தேவன் இதை கேட்கிற உங்களை நோக்கி பார்க்கிறார். இதோ நான் இன்று உங்களுடைய வாசற்படியில வந்து தட்டுகிறேன். இன்று என்னுடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்புங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இன்று இயேசு நீங்கள் இருக்கிற நிலையிலே, நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலே, நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இந்த சத்தம் வெளிப்படுகிறது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். உங்களுடைய இருதயம் என்கிற வாசற்படியிலே நின்று தட்டுகிறார். இன்று இயேசுவை உங்களிடத்திலே வந்திருக்கிறார். அவர் தட்டுகிறார். அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மேன்மையான ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு போய் இளைப்பாறுகிற ஒரு மகத்துவமான இடத்துக்கு கொண்டு போய் நித்தியமாய் சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் ஆனந்தத்தோடும் இருக்கிற ஒரு ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவதற்காக இன்று இந்த சத்தம் உங்களுக்குள்ளே வெளிப்படுகிறது. தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக உங்களிடத்தில் வந்தவரும் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதரிடத்தில் ஒரு நாள் ஒரு சமயம் மாத்திரம் வந்தவர் அல்ல. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தின்படியாய் அவர் சொல்லுகிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்றே என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சமயம் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோடு கூட தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை நாம தான் உணர்வடையாமல் இருக்கிறோம். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்று தேவன் உங்களுடைய வாசற்படியில நின்று இந்த சத்தத்தை தட்டி சொல்லுகிறார், இன்று நான் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள். இயேசு என்கிற தெய்வத்தை ஏற்றுக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷருக்காகத்தான் வந்தாருங்க. எல்லா மனுஷருக்காக வந்தார் என்றுதான் 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படியாய் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படி அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், நல்ல சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார். அதே தீத்துவுக்கு எழுதும் பொழுது கூட சொல்லுகிறார், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகுது. அல்லது தேவனுடைய கிருபை என்பது இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகிறார், வெளிப்படுத்தினார், வெளியானார், எல்லா மனுஷர் ரட்சிக்கும்படியாக, இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படியாக. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் இவ்வுலகத்திலே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதற்காகவே
இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போக கூடாதுங்க. எல்லாரும் நித்திய ஜீவன் அடையணும். ஒன்று எல்லா மனிதர்களும் ரட்சிப்புக்குள்ள வரணும். 2வது எல்லா மனிதரும் பரலோகத்துக்கு போகணுங்க. இந்த 2 விஷயம் தாங்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல விஷயம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி ஜீவிக்கிறீங்க? இது முதலாக இந்த சத்தியத்தை கேட்கிறீர்களா? இயேசு யாருன்னு தெரியலன்னு நினைச்சுன்னு இருக்கீங்களா? இயேசுதான் உண்மையான தெய்வங்க. அவர்தான் மனிதனுடைய பாவங்களை தீர்க்கும்படியாக, பாவம் என்கிற சேற்றிலிருந்து விலக்கி அவர்கள் எல்லாரும் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காக, முழு உலகத்தின் பாவத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தவர் அவர் ஒருத்தர் தாங்க. அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துங்க. இவர் இன்று உங்களோடு பேசுகிறாரு. இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். இதுவரைக்கும் நீ எத்தனையோ தெய்வத்தை பார்த்திருக்கலாம், எத்தனையோ மனிதர்களை பார்த்திருக்கலாம், எத்தனையோ வழிகளை பார்த்திருக்கலாம். ஆனா அவ்வழிகள் எல்லாம் உன்னை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகாது. உன்னை ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகாது. இதோ நான் வந்து உன்னுடைய வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். இன்று என் சத்தத்தை செவி கொடுத்தால், நான் தான் இயேசு, என்னை நீ காணும், நான் உன்னை ரட்சிக்கிறேன், நான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறேன், உன்னுடைய எல்லா பாவங்களும் வியாதிகளும் கஷ்டங்களும் நீக்கி உன்னை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் செய்கிறேன். நீ நிச்சயமாய் கர்த்தரை ஏற்றுக்கோ. தேவன் சொல்லுகிறார், நீ இயேசுவை ஏற்றுக்கோ. இயேசு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இதோ முழு உலகத்திற்காகவே அவர் அடிக்கப்பட்டவருங்க. முழு உலகத்தின் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவர் என்று யோவான் சுவிசேஷம் 1:29 வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று வாசிக்கிறேங்க. ஆம் தேவ பிள்ளையே, முழு உலகத்தின் பாவங்களை தீர்க்கும்படியான, முழு பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு பாவ நிவாரண பலியாக தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆடை போல பலியாயிருக்கிறாருங்க. உங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தங்கியிருக்கிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, இதுதான் நான் முதலா கேட்கிறேன். இயேசு யாருன்னு தெரியல நினைக்கிறியா? இயேசு தான் உன்னுடைய பாவத்தை மீட்கும்படியாக, உன்னுடைய பாவ சேற்றிலிருந்து மீட்கும்படியாக வந்த ஒரு தேவ குமாரன். அவர்தான் மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசி, அவரை விசுவாசி. உன் பாவத்தில் இருந்து விலக்குவார், உன்னுடைய வியாதியிலிருந்து விலக்குவார், உன் கஷ்டங்கள் கண்ணீரிலிருந்து விலக்குவார். அவர் உங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவார். ஆமென். தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் யாவரையும் தேவன் உங்களை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காக தன் ஒரே பேரான குமாரன் உலகத்திலே கொடுத்து அன்பு கொண்டாருங்க. இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறாருங்க. அந்த சத்தத்தை செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, தேவன் வந்தது சபைக்குள் இருக்கிற சில ஆத்துமாக்கள் தாங்க. சபையில இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் எங்கேயோ 1, 2 தான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்க. மீதி எல்லாருடைய வாழ்க்கையும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்குதுங்க. அதனாலதான் இன்று தேவன் அவர்களுடைய இருதயத்தின் வாசற்படியில நின்று தட்டுகிறாங்க. ஒருவேளை நீங்க அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறீங்களா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாய் அவர் சொல்றாரு, நான் வாந்தி பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கிறோம். நீ அனலும் இல்லை குளிரும் இல்லைன்னா நிச்சயமா நான் வாந்தி பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிற நீங்க எத்தனையோ தடவை பாவத்திலையும் பரிசுத்திலையும் 2த்திலையும் உட்கார்ந்து நடக்க முடியாதுங்க. அது நிச்சயமாய் நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்காதுங்க. நீங்க பரிசுத்தமாய் வாழணும்னு ஆசைப்படுறீங்க, பாவத்துக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, பாவத்தை விட்டு விலகாமல் இருக்கணும், நான் சபைக்கும் போகணும், நான் ஜெபிக்கணும், நான் ஆராதிக்கணும் என்று நீங்க நினைக்கிறீங்க. தெய்வ பிள்ளைகளே, இது சரியில்லை. ஆற்றில ஒரு காலு, சேற்றில ஒரு கால் இருந்தா நிச்சயமா உங்களால நடக்க முடியாதுங்க. ஒரு சத்திரத்துக்கு நாம போறோம் அப்படின்னா, ஒரு கல்யாணோடைய சத்திரம், ஒரு பெரிய ஹாலுக்கு போறோம். அந்த ஹாலுக்கு போற வழியில 2 பக்கமும், ஒரு பக்கம் சேற்று, ஒரு பக்கம் ஆற்று தண்ணி இருக்குது அப்படின்னா, 2த்துலயும் ஒரு காலை வச்சு நடந்து போனோம் அப்படின்னா, நிச்சயமா நீங்க சேர இடத்துக்குள்ள ஆற்றுடைய தண்ணீர் குறைஞ்சு போயிடும், சேற்று தான் பெருகி இருக்குங்க. அந்த இடத்துக்குள்ள நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது நிச்சயமா நீங்கள் அந்த சவுற்றிக்குள்ள, அந்த சத்திரத்துக்குள்ள நீங்கள் கடந்து போகும் பொழுது சேற்றோட தான் போக முடியும். அந்த சத்திரத்துக்குள்ள நீங்கள் சேற்றோடு உள்ளே போகவே விடவே மாட்டாங்க, உங்களை வெளியே துரத்திடுவாங்க. அதே போலதாங்க இந்த உலகம் என்ற பாவ சேற்று. நீங்கள் ஒரு பக்கம் பாவ சேற்றிலும் ஒரு பக்கம் பரிசுத்தத்தில நடந்தீங்கன்னா முடிவில
பரிசுத்தம் இருக்காதுங்க. ஏன்னா கர்த்தருடைய வருகை வந்த உடனே பரிசுத்தமும் கிருபையின் நாட்களும் முடிஞ்சிடும். முழு பாவத்துக்குள்ள இருப்பீங்க. அப்ப அந்த பாவத்தினால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. குந்தி குந்தி நடக்காதீங்க. தேவன் சொல்லுகிறாருங்க, நீங்க குந்தி குந்தி நடக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 18:21 எலியா அந்த இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் பார்த்து சொல்கிறார், எத்தனை நாள் மட்டும், எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீங்க. எந்த நாள் வரைக்கும், எத்தனை நாள் வரைக்கும் தான் நீங்க குந்தி குந்தி 2 நினைவுகள் இருக்கும். உங்களுக்கு பரிசுத்தமும் தேவை, தேவனும் தேவை, பாவமும் தேவனா அது ஒழுங்கல்லங்க. தேவன் தான் உண்மையான தேவன், இயேசுதான் என்ன, அவரை பின்பற்றுங்க. உலகத்தான் தெய்வம்னா அதை பின்பற்றுங்க. ஒண்ணு நரகத்தில் இருக்கணும், இல்ல பரலோகத்தில் இருக்கணும். 2த்துலயும் இருக்கவே முடியாதுங்க. 2த்துலயும் ஜீவிக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புங்க. அப்படி குந்தி குந்தி நடக்கிற சுபாவத்தை விடுங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்குள்ள இருக்கிறீங்க, பாவத்தில் இருக்கிறீங்க, தேவனையும் துதிக்கிறீங்க, அசுத்தமானதையும் செய்றீங்க. இது கிறிஸ்துவுக்கு உண்மையானது அல்லங்க. நல்லா ஆராதிக்கிறீங்க, ஆனா அசுத்தமான வார்த்தையை பேசுறீங்க. நல்லா தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவ சத்தியத்தை கேட்கறீங்க, அசுத்தமானதையும் கேட்கறீங்க. இப்படி ஒன்று, இப்படியும் ஒன்று, அப்படி ஒன்று ஜீவித்தீங்கன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுங்க. அதனால தான் இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாருங்க. இன்று உங்களுடைய வாசற்படியில் நின்று இந்த சத்தத்தோடு செல்கிறாரு. நீ எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்ப, மனம் திரும்பு, மனம் திரும்பு. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். இன்று நான் உன்னோடு பேசுறேன். உனக்குள்ள இந்த 2 விதமான நினைவுகள், இப்படிப்பட்ட ஜீவியம் வேணாம். ஒரே வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என் வழியாய் வா, நிச்சயமா உனக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பேன். உனக்கு மகத்துவமான ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும், சபைக்குள்ள இருக்கிறவர்களும், சத்தியத்துக்குள்ள இருக்கிறவர்களும், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, நிச்சயமாய் ஒரே நினைவோடு கூட, ஒரே வழியோடு கூட, இயேசு என்கிற வழியோடு கூட நீங்கள் நடக்கும் பொழுதுதான் கண்டிப்பா நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போவீங்க. ஒரு பக்கம் பரிசுத்தமும், ஒரு பக்கம் அசுத்தமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. மனம் திரும்புங்க. இயேசு இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறார். எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறாருங்க. உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க, ஏன் இப்படி இருக்கிற? ஒரு பக்கம் நல்லா ஜெபிக்கிற, ஒரு பக்கம் இப்படி அசுத்தமா பேசுற. ஒரு பக்கம் நல்ல குணங்கள் இருக்குது, ஒரு பக்கம் நல்ல குணம் இல்லையே. எத்தனையோ தடவை உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்க அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஆனால் மறுபடியும் தேவன் இந்த சத்தத்தின் மூலமா உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து அவன் கதவுகளை திறந்தால் நிச்சயமாய் நான் அவனோடு கூட போய் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வருகிறாருங்க. தெய்வ பிள்ளையே, மனம் திரும்பு, மனம் திரும்பு. சபைக்குள்ள இருந்து, சத்தியத்துக்குள்ள இருந்து, இருவிதமான காரியங்களுக்குள்ளே ஜீவிக்காத, இருவிதமான நினைவுகளுக்குள்ளே வாழாத, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழாத, கர்த்தருக்கு உகந்ததாய் ஜீவிக்க உன்னை அர்ப்பணி. கர்த்தர் என்று உன்னோடு கூட பேசினுக்கிறார். தெய்வ பகலே, தெய்வ பிள்ளையே, உன்னோடு கூட பேசுகிறார். எந்த மட்டும் நீ இப்படி ஜீவிப்பாய், பரிசுத்தமாய் வாழ்கிறத போல எல்லா மனிதர்களுக்கு காண்பித்து உடைய இருதயமோ கசப்பாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அதிகமான விருப்புகள், அதிகமான கசப்பு குணங்கள், நற்குணமில்லாத குணாதிசயங்கள் உனக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அறிந்து உன்னோடு கூட இன்று பேசுகிறார். எந்த மட்டும் நீ 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடப்பாய் தேவ பிள்ளையே, தேவன் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில நின்றுகிறேன், இப்பொழுது தட்டுகிற இந்த சத்தத்தோடு மனம் திரும்பு, சீக்கிரமாய் வரப்போகிறேன், என்னுடைய வருகை மிக சமீபமாய் இருப்பதனால் இந்த சத்தம் உனக்குள்ளே இது கடைசி சத்தமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, மனம் திரும்பு. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நிச்சயமாய் உன்னை வழி நடத்துவார். தேவனிடத்தில் எப்பொழுதுமாய் குந்தி குந்தி நடக்காதீர்கள், குந்தி குந்தி நடக்காதீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் நினைக்கிறார். அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? உங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகத்தான். நீங்க 2 மனதோடு இருந்தீங்கள் என்றால் நிச்சயமாய் வாழ முடியாதுங்க. மனம் திரும்புவோம், கர்த்தருடைய சித்தத்தின்படியாய் ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடப்போம். தெய்வ பிள்ளையே, நமக்கு தெரியல, நமக்கு தெரியாதுன்ட்டு நாம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, இது யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறோம். மனிதர்களுக்கு மறைவா இருக்கலாங்க, ஆனால் தேவனுக்கு மறைவானது ஒன்று இல்லைங்க.
உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும் நீங்க எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்கன்ட்டு. உண்மையுள்ளவர்களா இருந்தா நிச்சயமா தேவன் இந்த சத்தத்தை உங்களோட பேச மாட்டாரு. உங்களுடைய இருதயம் இருமாப்புக்குள்ள இருக்குது, ரெண்டு காரியங்களுக்குள்ள இருக்குது. பரிசுத்தமும் அசுத்தமும் ரெண்டும் சேர்ந்ததா இருக்கிறது. அதனால மனம் திரும்புங்க. கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மனிதனுடைய கிரியைகள் விட்டு விலகுங்க. மனிதனுடைய சிநேகத்தை விடுங்க. உலகத்தின் ஐக்கியத்தை விடுங்க. உலக ஐக்கியமும் வேணும், பரிசுத்த ஐக்கியமும் வேணும்ன்றால் விட்டுடுங்க. இது ரெண்டும் சரியில்லைங்க. ஏதாவது ஒண்ணு பிடிங்க. உலகத்தின் ஐக்கியம் நமக்கு எப்பொழுது நரகத்துக்கு கொண்டு போயிடுங்க. பரிசுத்தமான ஐக்கியம், பரிசுத்தவானுடைய ஐக்கியம், ஊழியக்காரனுடைய ஐக்கியம், நீதிமானுடைய ஐக்கியத்தை நீங்கள் குற்றீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இதோ எத்தனையோ தடவை உங்களுக்கு இதே போல பேசினது உண்டு. நீங்கள் மனம் திரும்புங்க. மூன்றாவது, பின்மாற்றம் உள்ளவர்கள். இயேசுவை முழுமையாய் அறிந்தவர். இந்த மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க இயேசுவை அறிஞ்சவங்க. லூக்கா சுவிசேஷம் 15:4 வாசிக்கிறோம். 100 ஆடுல ஒரு ஆடு தொலைந்து போனது. அந்த காணாத போன ஆடு தான் அவர்கள் தேட போனான் அமைப்பன். அதே போலத்தான் இந்த ஒரு ஆடு அந்த தொழுவத்தை பற்றி எல்லாமே தெரியுங்க. எல்லாவற்றையும் தெரிந்தது தாங்க. ஆனா இந்த ஆடு தொலைஞ்சு இருக்குதுங்க. பின்மாற்றத்துக்குள்ள இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 15:17 வாசிக்கிறோம். அங்கே ஒரு கெட்ட குமாரன், ஒரு இளைய குமாரனு, அவன் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு பின்மாற்றத்தின் ஆவி ஏதோ ஒன்று அவனை மறுபடியும் தகப்பனை விட்டு பிரிக்கு தன்மையாய் கொண்டு வந்துடுச்சுங்க. ஆம் தேவன் பிள்ளைகளே, இந்த உலகத்துல எத்தனையோ பேரு கிறிஸ்துவை விட்டு விலகி பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்துக்குள்ள இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை இதோ உன்னுடைய இருதயத்தின் வாசற்படியில நின்று தட்டுகிறேன். என் சத்தத்தை செவி கொடுத்து இந்த இளைய குமாரன் மனம் திரும்பினது போல மறுபடியும் திரும்பி வா என்று சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த பின்மாற்றத்துக்குள் இருக்கிற மனிதனுடைய குணங்கள் என்னன்னா, எதை காரணத்தை வச்சு இயேசு விட்டு விலகினாங்க அப்படின்னா, மனிதர்களை பார்த்துதாங்க. ஊழியக்காரர் பார்த்து, விசுவாசிகளை பார்த்து, இல்ல உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பார்த்து, இல்ல இல்லாம நான் சூழ்நிலைகள் மாறினதுனால, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்ததுனால இயேசுவை விட்டு விலகிட்டீங்க. ஐயா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை பார்த்து பின் செல்லணுமா, இல்ல ஊழியக்காரோ விசுவாசியோ உலகத்தின் ஆசீர்வாதத்தையோ பின்பற்றணுமா? நீங்களே சொல்லுங்க. எல்லாமே தெரியுங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாததல்ல. ஒரு ஊழியக்காரருக்கு என்ன தெரியுமோ அத்தனையுமே பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிற மனிதர்களுக்கு எல்லாம் சத்தியமும் தெரியுங்க. ஆனா இன்ன வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே இருக்கிறீங்க. அந்த ஒரு கடினமான இருதயம் உங்களுக்குள்ள இருக்குது. தேவ பிள்ளையே, மனம் திரும்பு. இயேசு இன்று உனக்காகத்தான் வந்திருக்கிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறதுனால இயேசு மறுபடியும் வந்து உன்னுடைய இருதயத்தின் கதவை தட்டி கேட்கிறார். இதோ நான் வாசற்படியில நின்று தட்டுகிறேன். மனம் திரும்பு. இந்த இளைய குமாரன் மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பி தேவ சமூகத்துல அவன் ஒப்பு கொடுத்தாங்க. இதோ என்னுடைய எஜமான், என்னுடைய தகப்பன் வீட்டுல வேலைக்காரன் கூட நல்ல ஒரு நல்ல பூர்த்தியான சாப்பாடு சாப்பிட்டுன்னு இருந்தா, ஒரு நல்ல ஆசீர்வாதமா இருந்தா. ஆனா நானோ இந்த உலகத்துல இந்த தேவனை விட்டுட்டு இந்த தகப்பனை விட்டுட்டு நான் வெளியே வந்தேன். பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டை சாப்பிடுகிற நிலைமைக்கு என்ன மாற்றிடுச்சு. ஐயோ தேவ பிள்ளையே, பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிற தேவ மனிதனே, இதோ தேவனுடைய சத்தம் சொல்லுகிறது. இதோ வாசற்படி நின்று தட்டுகிறாரு. இந்த உலகத்தினுடைய கிரியைகளுக்கு, உலகத்தினுடைய இன்பத்திற்காக நீ பின்னோக்கி ஓடினாயே, ஏதோ ஊழியக்காரர் சொன்னார் என்று நீ பின்மாற்றத்துக்குள்ள போனியே. இன்று தேவன் சொல்லுகிறாரு, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ எங்கும் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாயே. பரிசுத்தம் என்றால் என்னென்று உனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு கூட தானே பேசின இருக்கிறேன். நீ என்னை மறந்து பின்மாற்றத்துக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிந்து உன் நினைவுகள் இல்லாமல் நான் ஜீவித்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் உன்னை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ அறிந்திருப்பாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் இந்த நாளிலே நான் திரும்பி உன்னை எச்சரிக்கிறேன். தெய்வ பிள்ளையே, மனம் திரும்பு, மனம் திரும்பு. தெய்வ பிள்ளையே, இந்த இளைய குமாரன் மனம் திரும்பினாங்க. தான் செய்தது எல்லாவற்றையும் உணர்ந்து மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பி அதை அப்படியே தகப்பன் வீட்டுக்கு வந்தாங்க. தகப்பன் வீட்டுல வந்த உடனே தேவன் அந்த தகப்பனை, அந்த மகனை பார்த்து ஒரு பெரிய சந்தோஷம். என் இளைய குமாரன் வந்துட்டான், அவன் கிட்ட ஓடி போப்பா. அவன் என்ன வஸ்திரம் போட்டிருக்கிறான்
போட்டிருக்கிறான் பாரு, ஒரு கிழிஞ்ச வஸ்திரத்தை போட்டிருக்கிறான், அதை எடுத்து போடு, ஒரு நல்ல வஸ்திரத்தை அணி, அவனுடைய கைக்கு ஒரு நல்ல மோதிரத்தை போடு, அவனுடைய கால்களுக்கு ஒரு நல்ல பாதரட்சையை போடு என்று அவர் ரொம்ப ஆசையோடு போட்டாங்க. அதே போல தேவ பிள்ளையே, இன்று நீ தேவனை விட்டு விலகி இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் என்னை தேடி வா, உனக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை நான் உடிக்கிறேன், உனக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுக்கிறேன், உன் கையிலுக்கு ஒரு மோதிரத்தை போடுகிறேன், நீ அதிகாரம் உள்ளவனா இருப்ப, இந்த உலகத்திற்கும் இந்த பூமிக்கும் நீ சம்பந்தம் இல்லாதபடிக்கு உனக்கு ஒரு பாத ரட்சைய, உனக்கு ஒரு ரட்சிப்பை நான் உண்டாக்கி தருகிறேன், நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, மனம் திரும்பு, நிச்சயமா உன்னுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளேயே சேர்க்கும்படியாய் தேவன் அழைக்கிறாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. தேவன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்போ ஒருத்தன் சகேயு என்கிறவன் ஒருத்தன் வந்தாங்க. அந்த சகேயு இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தான். இயேசுவை பார்த்த உடனே இயேசு திரும்பி சகேயை பார்த்தாரு. சகேயை பார்த்த உடனே இயேசு சொன்னாரு, சகேயுவே, இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீ என்னை ஏற்றுக்கோ அப்படின்னாரு. உடனே இயேசு சகேயு சொன்னா, ஐயா வாங்கய்யா வாங்கய்யா என்று சொல்லி கூப்பிட்டு போயின்னு தான் இருந்தாங்க. வீட்டு கூட போல, வீட்டு உள்ள கூட போல, இன்னும் போகவில்லை. போற வழியிலே அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டுச்சுங்க. அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டுச்சுங்க. ஐயோ, நான் செய்தது தவறு, என் தேவன் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நான் உண்மையாய் மனம் திரும்பி இருக்க வேண்டும். நான் என்னென்ன அநியாயம் செஞ்சிருந்தனோ, யாருக்கிட்டெல்லாம் அநியாயமா பணம் வாங்கியிருந்தனோ அவங்க கிட்டலாம் நான் 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன் என்று இயேசுக்கிட்டே சொல்றாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மனம் திரும்புதல் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகட்டுங்க. தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 3 கூட்டத்தை பற்றி தேவன் பேசினாரு. ஒன்று உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களும், இன்னொன்று குந்தி குந்தி நடக்கிற 2 நினைவுகளோடு இருக்கிற சபைக்குள் இருக்கிற மனிதர்களை குறித்தும், இம்மூன்றாவது பின்மாற்றத்துக்குள் இருக்கிற மனிதர்களை குறித்தும் தேவன் பேசினாரு. இந்த 3 ஜனத்துக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இன்று இயேசு வாசற்படியில் நின்று தட்டுகிறார். ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உடைய இருதயத்தின் கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். அந்த இளைய குமாரனுக்கு கொடுத்த வஸ்திரத்தை போல மறுபடியும் இந்த கூட்டத்திற்கு யாவருக்கு அதே வஸ்திரத்தை கொடுக்கிறார். உங்கள் யாவரும் நித்திய ராஜ்யத்துக்காகத்தான் வந்திருக்கிறார். அவர் வந்த நோக்கமே அதுதாங்க. அந்த நோக்கத்துக்கு காரணமே அதுதாங்க. இயேசு வந்த நோக்கமே உங்கள் யாவரையும் பரிசுத்தப்படுத்தி, உங்களை யாவரையும் பரிசுத்தப்படுத்தி நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போனுங்க. நீங்க எந்த மனிதரையும் பார்க்காதீங்க, எந்த ஊழியக்காரும் பார்க்காதீங்க, எந்த தீர்க்கதரிசியும் பார்க்காதீங்க, எந்த விசுவாசியும் பார்க்காதீங்க. இயேசு சொல்லுகிறார், லேவியராகமம் 11:45, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று தான் தேவன் சொல்லுகிறார். 1 பேதுரு 1:15-16 அதே வார்த்தை தான் தேவன் பேதுரு சொல்லுகிறார். அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் ஜீவிங்க. எந்த மனிதரை நோக்கி பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். உடைய கண்ணீர்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி இன்று தேவன் உங்களை நித்திய ராஜ்யத்துக்கு ஏற்றபடியாய் மாற்றுவார். நிச்சயமாய் நீங்கள் யாவருமாய் பரலோகத்திலே வாசமாய் இருக்கும்படியாய் இயேசு இன்று வாசப்படியில் நின்று தட்டுகிறார். அந்த சத்தத்தை செவி கொடுத்து நீங்கள் யாவரும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இவ்வளவோ நன்மையான காரியத்தை செய்ததுனால ஒரே ஒரு நிமிஷம் நம்ம யாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இதில் அதிகமா நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, உடைய நல்ல நாமத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த வேலையாக இந்த 3 கூட்டத்தை குறித்து நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. உடைய நாமத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களுக்காக நீர் எங்களுக்காக வந்தவர் ஆண்டவரே. உடைய சத்தம் எங்களுக்காக இருக்கிறது ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, குந்தி குந்தி நடக்கிற சுபாவம் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுகிற ராஜா. ஆமாண்டவரே, யாருக்கும் தெரியாதுதான் நான் நினைத்தேன் ஆண்டவரே. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நீ இருதயத்தை ஆராய்ந்து சொன்னீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நான் சபையில ஒரு மாதிரி, வீட்டுல ஒரு மாதிரி, பரிசுத்தவான்கள் இடத்துல ஒரு மாதிரி, உலகத்துல ஒரு மாதிரி, இப்படித்தான் 2 வேஷம் போட்டுக்கொண்டு நான் நடந்த ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று எனக்கு உணர்த்தினீர் ஆண்டவரே. மனம் திரும்ப செய்திருக்கிற ஆண்டவரே. நான் அனலாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இதோ பற்றி எரிய வந்திருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுதே அனல் போட்டு இருக்கிற ஆண்டவரே. இந்த அனல் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இது பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பின்மாற்றத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களை ரட்சிப்பீராக ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே, இளைய குமாரனை போல கிறிஸ்துவை தேடி வரும்படியாக ஆண்டவரே, மனம் திரும்பும்படியாக, முழு ரம்யமாய் மனம் திரும்பும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. நீரே வழி நடத்தும். சகலத்தின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.